ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிக்கோ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 12th உடைய பப்ளிக் எக்ஸாமுடைய டைம் டேபிளை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ கேப் விட்ருக்காங்க அந்த டைம் டேபிளை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பப்ளிக் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 12th மார்ச் வந்து 2ஆம் தேதி ஆரம்பித்து 26ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 9ல் ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 9th பிப்ரவரி அண்ட் 14 வரைக்கும் இருக்கலாங்கிறாங்க. அண்ட் டென்டேட்டிவ் ரிசல்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மே 8ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சப்ஜெக்ட் வைஸாக என்னென்ன டேட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் தான். 2ஆம் தேதி வந்து தமிழ் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3ஆம் தேதி வந்து 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம். ஸோ உங்களுக்கு கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 days கேப் இருக்குது. உங்களுக்கு 3ஆம் தேதி அண்ட் 4ஆம் தேதி 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு கேப் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் நெக்ஸ்ட் எக்ஸாம் இங்கிலீஷ்க்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி வந்துடுது. அண்ட் வந்து அக்கௌண்டன்சி வந்துடுது. உங்களுக்கு கெமிஸ்ட்ரிக்கு எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6, 7, 8 மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 days வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 10, 11, 12 3 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எக்ஸாம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸுக்கு ஜுவாலஜி அண்ட் ஆர்ட்ஸ் குரூப் வந்து காமர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு எவ்வளோ நாள் கேப் இருக்குது, மேக்ஸுக்கு எவ்வளோ நாள், மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா, அப்போ எவ்வளோ நாள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 14, 15, 16. ஸோ மெயின் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 days கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இதுக்கெல்லாம் வந்து மற்ற தமிழ் இங்கிலீஷ்க்குலாம் 2 days கொடுத்துருக்காங்க. இப்போது பயாலஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் அப்படின்னா 18, 19, 20, 21, 22 1, 2, 3, 4, 5 நாள் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி கொடுத்துருக்காங்க. அண்ட் பியூர் சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டனி எக்ஸாம் இருக்குது, அவங்களுக்கும் 5 நாள் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டைம் டேபிள் வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா எப்போவுமே வந்து பயாலஜி அதிகமாக வச்சுட்டு கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு நாள் தான் வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா வருஷம் வந்துருக்கு. பட் இந்த டைம் வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸாக நீ என்ன குரூப் படிக்கிறையோ படிச்சுக்கோ, எல்லாத்துக்கும் மெயின் சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே 3 days கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறம் சிஎஸ் எழுதுவீங்களே, உங்களுக்கு சிஎஸ்க்கு எவ்வளோ நாள், சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு சிஎஸ் எப்போ வருது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நாள் இருக்குன்னா 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 ஒரு வாரத்துக்கு மேலே இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நாள் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்க்கு இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், எவனுமே 8 நாள் படிக்க மாட்டான். இதில் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் 25ஆம் தேதி படித்து கூட சென்டம் வாங்குவாங்க. அப்போ சிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 days வந்துருக்கு. அண்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிடும். சிஎஸ்க்கு மொத்தம் 26ஆம் தேதி வரைக்கும் வருது. ஸோ இந்த வருஷம் வந்து பயாலஜிக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸாமே எப்போவுமே வந்து பயாலஜியாக கடைசி எக்ஸாமாக இருக்கும். பட் இந்த தான் ஃபஸ்ட்டே வந்து பயாலஜி முடிஞ்சிடுது. அண்ட் சிஎஸ்ஸை வந்து கடைசி எக்ஸாமாக இருக்குது. அண்ட் சிஎஸ்க்கு 8 days இருக்குது. 8 daysலாம் வந்து தேவையில்லாத தான், பட் 8 days கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அவங்களுக்கு 8 days இருக்குது. ஸோ இந்த டைம் டேபிள் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் டைம் டேபிள் மாதிரி எனக்கு தெரியுது. கரெக்டாக போட்ட டைம் டேபிள் மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சிஎஸ் ஸ்டூடெண்ட் ஃபேவராக இருக்க மாதிரி இருக்குது. இப்போது எப்போவுமே பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் ஒரு நாள் தான் கொடுப்பாங்க. இப்போ அவங்களுக்கும் 3 days வந்துருச்சு. சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 days இருக்குது. ஃபிசிக்ஸ்லேயும் உங்களுக்கு பயாலஜிலேயும் 3 days இருக்குது, சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸு 3 days இருக்குது. மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜிக்கு 3 days இருக்குது, சிஎஸ்க்கு 3 days இருக்குது. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பயாலஜி எக்ஸாமுக்கு உங்களுக்கு 5 days லீவ் இருக்குது. சிஎஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 days லீவ் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக டைம் டேபிள். அண்ட் இந்த டைம் டேபிள் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தான் இருக்குது. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.